வணக்கம் ஐயா. ஆ, கேக்குதுங்களா? காது கேக்குது. எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நாம் அந்த தீவிரமான அந்த பரிணாம அறிவியலை ஆராய்ச்சி பண்றோம். பரிணாம அறிவியலை ஆராய்ச்சி பண்றது நாம தான் முதல் தடவை இந்தியாவில். பரிணாம அறிவியல்னா என்ன, அது எங்கே இருந்து போகுது, மனிதனுக்கு சாவு எப்படி உண்டாகுது, நோய் எப்படி உண்டாகுது, ஏன் இயற்கை தான் எல்லா வேலையும் பண்ணுது. இயற்கை எல்லாமே பண்ணுது. கடைசியில் மன வலிமையால், மன வலிமைன்னு ஒன்று இருக்கு. இந்த மன வலிமைங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடாது. அது மூணாவது மன வலிமை. அதில் சேர்ந்து தான் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா யாரும் யாருமே புதுசாக மன வலிமை சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே மனம் ஐந்தா பிரிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அறிவு ஆறுன்னு பிரிச்சாங்க. அறிவு ஆறுன்னு பிரிச்சது மனுஷன்தான். ஆனால் அறிவு இயற்கை கொடுத்தது. அது இந்த மாதிரி தரவரிசைப்படுத்துறது மனிதன் தான். ஒன்றாம் அறிவினை என்ன, இரண்டாம் இதில் பெரிய விஷயம். ஒன்றாம் அறிவை பற்றி பெரிய விளக்கம் கிடையாது. இரண்டாம் அறிவை பற்றி எந்த நூலையும் விளக்கம் கிடையாது. மூன்றாம் அறிவை பற்றி பெரிய விளக்கங்கள் எந்த நூலையும், தமிழை தவிர எங்கேயும் கிடையாது. நான்காம் அறிவினை என்ன, அது ஐந்தாம் அறிவினை என்ன, ஆறாம் அறிவு என்ன பயன்படுத்துறான், ஏழாம் அறிவினை என்ன. ஏழாம் அறிவுங்கிறது அண்ட வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளாது. இனிமேல் பல்கலைக்கழகத்தில் அது கிடையவே கிடையாது. பல்கலைக்கழகம் தொடங்கினா கூட பக்கத்து சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குறதா இருக்கிறாங்க. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குறதா இருக்கிறாங்க. அப்படி பெரிய ஒரு ஆராய்ச்சியும் தான். சித்த மருத்துவம் இருக்கிறது. சித்த மருத்துவ கல்லூரி இருக்கிறது. ஆனால் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தொடங்குறதாக இப்போ பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ சித்தத்துக்கான மருத்துவம் என்ன? மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியாதுன்னு வெள்ளைக்காரன் சொல்றான். இதெல்லாம் எப்படி தெரியாம போகுது? மருந்தை கொடுத்து நோய் குணமாக்க முடியாது. மருந்தினால் பக்க விளைவை அழித்து வைத்து பிறகு அந்த மருந்தினால் பக்க விளைவை அழித்து வைத்து பிறகு அந்த மருந்தானது நோய்களை அதிகமாக்கும் என்றுதான் சொல்லுகிறது. ஆக நோய்களை அதிகமாக்குவதற்கு மருத்துவம் நமக்கு தேவையில்லை. இந்த நோய்கள் அதிகமாகிறது என்பது மக்களுக்கு புரியறதில்லை. அப்ப நீங்கள் நோய்க்கு மருந்து சாப்பிட்டா அது பக்க விளைவை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்காதுங்கிறது மக்களுக்கு நம்ம சொல்லிட்டே போகணும். அது நோயை குணமாக்காது, அது பக்க விளைவை அழித்து வைக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம கொண்டுட்டு போகணும். நம்ம நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு கொண்டுட்டு போகணும். அவங்க மருத்துவத்துக்கு செலவு பண்ற காசை அவங்க இதுல சேர்ந்து 10 மாசம் படிச்சாங்கன்னா சரியா போயிடும். எப்படியோ ஒரு நோய்க்கு போனோம்னு 10 லட்சம் செலவாகும். நம்ம இப்ப 2 லட்சம்னு வச்சிருக்கோம். வெளிநாட்டு மாணவருக்கு 5 லட்சம், உள்நாட்டு மாணவருக்கு 2 லட்சம்னு வச்சிருக்கேன். அவங்க அந்த செலவு பண்ணி அவங்க நோயை குணமாக்கிக்கலாம். அப்புறம் 100 வருஷத்துக்கு அவங்க நோய் வர 100 வருஷம் அவங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. படிப்படியாக அவங்க திருத்தி விட்டுறலாம். மனதை திருந்து வச்சிடலாம். மனம் திருந்துங்கள், நல்ல வழி கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்ப நம்ம திருந்து வச்சிடலாம். அதாவது 1901 இவான் பாவ்லவ் என்கிற விஞ்ஞானி 1901 அவர் அவர் ஒரு மருத்துவம் மற்றும் உளவியலுக்கான ஒரு நோபல் பரிசு பெற்றார் 1904. நாய்களை வைத்து நடத்தப்பட்ட தனது புகழ்பெற்ற ஆய்வின் மூலம் அனிச்சை செயல் என்பதை முதலாக கண்டுபிடித்தார். நாய்களின் இறப்பை செயல்பாடுகளை ஆய்வு செய்த பாவ்லேவ் வெவ்வேறு சூழ்நிலைகளில் நாய்களுக்கு உணவினை அளித்து உமிழ்நீர் சுரப்பினை ஆய்வு செய்தார். நீண்ட ஆய்வுகளுக்கு பிறகு
தூண்டலுக்கேற்ற துலங்கள். தூண்டல் பண்ண அது துலங்கிருது. ஸ்டார்ட் பண்ணிட்டு நிக்க மாட்டேங்குது. இப்படி சொல்றான். திங்க ஆரம்பிச்சுட்டா நிறுத்த முடியல. திங்க 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 ஆசை பெருகிட்டே போகுது. அந்த மாதிரி தான். தூண்டலுக்கேற்ற துலங்கள். தூண்டி விட்டோம்னா அது நிக்கிறது இல்ல. தூண்டி விட்டுட்டா அது நிக்கிறது இல்ல. இதெல்லாம் அந்த சூழலுக்கேற்ற தூண்டி விட்டுருச்சுன்னு வச்சுங்க, அதை நிறுத்தவே நிறுத்தாது. அப்ப இந்த புலன்கள் அவங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியல. ஒருத்தர் கண்ணுல பார்த்துட்டான்னா அவ்வளவுதான். அப்ப அதுவே அனுபவிச்சுட்டே இருக்கிறது. நல்லது பார்த்தாலும் அப்போ அனுபவிக்கிறது. அப்ப மனிதனுக்கும் மிச்ச எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு அடிப்படை என்னன்னா, மனதை கட்டுப்படுத்த முடியாதது நமக்கு வந்து மனதை கட்டுப்படுத்த முடியும். ஆமா, நம்ம அதேதான். சொல்ற பேச்சை நம்ம கேட்க முடியும். விலங்குகள் அப்படியே இல்லை. அது மாட்டிடுச்சுன்னா அப்படியே அது இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கும். சரி. ஊம்ளீர் சுரப்பது மற்றும் அனிச்சை செயல் ஆகியவற்றை விளக்கினார். விலங்குகள் தமது முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் விலங்குகள் நமது முந்தைய அனுபவத்தின் அடிப்படையில் அனிச்சை செயலால் தூண்டலுக்கு உள்ளாகின்றன. அன்றாடம் குறிப்பிட்ட நேரத்தில் உணவினை வைத்து பழக்கிவிட்டால், ஒரு நாள் உணவினை வைக்காவிட்டாலும் உணவியல் தூண்டல் காரணமாக குறிப்பிட்ட நேரத்தில் உமிழ்நீர் சுரக்கிறது என்பதையும் நிரூபித்தார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வுகள் உளவியல் மற்றும் மருத்துவத்துறைக்கு மிக 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 முக்கியமான பங்காக இருந்தன. ரஷ்யாவில் ரியாசான் என்ற இடத்தில் பிறந்த பாவ்லேவ் செயின்ட் பீட்டர் பல்கலைக்கழகத்தில் இயற்கை அறிவியல் பயின்றவர். எல்லாம் இயற்கை அறிவியல் படிச்சிருக்காங்க, அப்புறம் மருத்துவம் படிச்சுக்கிறாங்க. சரி, கரெக்டாக வந்துட்டாங்க. ஆக இதுதான் நமக்கு தேவை. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் 4:30 முடிச்சுக்கலாம். ஒரு 6 மணிக்கு பார்க்கலாம். எல்லாம் 30 நிமிஷத்துக்கு மேலே எல்லாம் பார்த்துக்கலாம். ஐயா, அப்ப அந்த மணி அடிச்ச பிறகு அந்த நாய்க்கு அதை சுரக்குது அப்படின்னா, அப்ப வந்து அந்த மணி அடிக்கிற அந்த நேரம் தள்ளி போனா அதுக்கு தெரியாது இல்லையா? அப்ப அந்த மணி அடிச்சாதான் அதுக்கு அந்த உணர்வு, பசி அப்படின்ற அந்த உணர்வு எடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மணி அடிக்கல அப்படின்னா அப்ப அதுக்கு தெரியாது இல்லையா? அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் ஆரம்பத்துல ஒரு 10 மணிக்கு மணி அடிச்சா அது பசி சுரக்க வேண்டும், 10 மணிக்கு மணி அடிச்சா உமிழ்நீர் சுரக்க வேண்டும் பதிவு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் 10 மணி அந்த மணி அடிக்கலனாலும் கூட அந்த 10 மணிக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். பழகி போயிருது. சில பேர் வந்து காலையில் 4 மணிக்கு அந்த வீச்சை எந்திரிப்பாங்க, மணி வீச்சு எந்திரிப்பாங்க. 4 மணிக்கு மணி வீச்சு எந்திரிப்பாங்க. அப்புறம் பழகிட்டுன்னு வச்சுக்க, 4 மணிக்கு மணி இல்லையானு கூட, மணி அடிக்கலான்னு கூட எந்திரிச்சிருவாங்க. அது உடம்புலேயே பதிவு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நானும் அப்படித்தான். இப்போ 4 காலுக்கு வைப்பேன்னு வச்சுக்கோங்க, பெரும்பாலும் 4 காலுக்கு மணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவேன். சில நேரத்தில் தூங்கிடுவேன். நல்ல மணி அடிக்கும், சரி அப்புறம் எந்திரிக்கான்னு தூங்கி அப்புறம் பார்த்தா 4:45 ஆயிரும். அப்படிதான் நடந்திருக்கு எனக்கு. அந்த சோம்பேறித்தனம் தான். அந்த ஒரு வினாடி சோம்பேறி 15 நிமிஷம் போயிடும். நானே இந்த பயிற்சியில அப்படி பண்ணியிருக்கேன் நான். இப்போ இன்னைக்கு பாரு, இன்னைக்கு நான் 3:55க்கு எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அந்த ஒழுங்கு பண்ணிட்டு இவான் பாவ்லே யாருன்னு படிச்சுக்கிட்டு உடனே வேணும்னு போட்டேன். இந்திய நேரம் 4:30க்கு நீர் மருத்துவ வகுப்பு இருக்கிறது அப்படின்னு போட்டாச்சு. டக்குன்னு 2-3 பேர் பார்த்துருக்காங்க. அதே வெளிநாட்டில் கூட யாரை பார்த்துருக்காங்க. வரட்டு. இப்போ நாம் என்ன செய்யணும்னா, கடுமையான இப்போ எல்லாத்துக்கும் மக்களுக்கு என்ன சொல்லணும்னா, இது வந்து உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற பயிற்சி. இது வந்து ஒன்றும் இல்லை. நீங்கள் 10 மாதம் கல்லூரி நீங்கள் பண்ணுற செலவை வந்து நீங்கள் கல்லூரியில் சேர்ந்து நீ படித்து செலவு இல்லாமல், அதுக்கு மீண்டும் செலவு இல்லாமல் பார்த்துக்கலாம். நீ 2 கோடி செலவு பண்ணாலும் நோயை குணமாக்க முடியாது. இதை நீ சேர்ந்து படிச்சு தான் ஆகணும். இது வந்து எப்படி பள்ளிக்கூடத்தில் படித்த மாதிரி நீ 10 மாதம் படிக்காமல் நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு தெளிவுபடுத்திட வேண்டியதுதான். ஆரம்பத்தில் அவங்க அந்த 30 நாள் அவங்க சொல்லி கொடுத்துருவோம். 30 நாளில் இப்படி பண்ணணும். புத்திசாலியாக இருக்கிறவன் அந்த 30 நாள் இருக்கிற செய்தி வைத்துக்கொண்டு அவங்க தப்பிச்சு போயிடலாம். அவனே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவனும் பட்டினி போட போகிறதில்ல. மாலை ஒருவேளை உணவு சாப்பிடத்தான் போகிறான். அப்புறம் இப்போ கூட இவங்க தொடங்க போகிறாங்க. இவங்க மதுரை அருணா கூட 5 நாள் நீர்ப்பயிற்சிக்கு வர போகிறாங்க. நேற்று தகவல் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை. நான் சொன்னேன், சொந்தமாக நீங்கள் காணொலியில் வாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் 4:30 மணி, உங்களுக்கு 6 மணி அப்படின்னு இருக்காது. அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு தொந்தரவாக இருக்கலாம். நீங்கள் எப்போ அந்த தினம் 10 நிமிஷம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரத்தில் உள்ளே வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன்.
ஏன்னா அவங்கள கவனிச்சாகணும். அவங்க எப்போ வேணாலும் வரலாம். அந்த மாதிரி யாராவது சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க வந்து எந்த நேரத்தில் வேணும் வரலாம். அதுக்காக அதுக்காக நேர காலம்லாம் கிடையாது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அவங்க 5 நாள் அவங்க நீர்ப்பயிற்சி பண்ணுறப்ப அவங்க நேரடியாக கவனிக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க 1 மாதம் நீர்ப்பயிற்சி பண்ணுறேன்னா வருவாங்க. இந்த 10 மாதத்துக்குள்ள ஒரு தடவையாவது 1 மாதம் நீர்ப்பயிற்சியில் போட்டுடலாம். அப்போ உடம்பு ஒன்றாகக்கூடாது, மயக்கம் வரக்கூடாது. ஏன்னா உணவு தான் தேவை. நைட்ரஜன் புரோட்டீனை மாறிட்டே இருக்கு. நாக்கில் வெள்ளை பிடியாது, சிறுநீர் பிரியாது, மலம் பிரியாது. ஆச்சரியமா இருக்கு. கண்மனாண்டு பார்த்துடலாம். அது பெண்ணு செய்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் வெற்றி அவங்களுக்கு. இப்போ 5 நாளுக்கு வரீங்கிறாங்க. அது பெரிய வெற்றிங்க ஐயா. இது வரைக்கும் நம்ம குழுவில் யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பணம் கட்டியிருக்காங்க. $20,000 அவங்க கட்டியாச்சு. அவங்க 2 பேர் கணவன் மனைவி நேரில் வந்து வணக்கம் சொல்லிட்டு என்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போனாங்க. பரவாயில்லைங்க என்ன அப்போவே 20,000 கட்டி விட்டாங்க. இதுக்கு ரொம்ப பெரிய பணக்காரலாம் அவங்க கிடையாது. பெரிய பணக்காரரே கிடையாது. சரி. ஆக அந்த அவங்களுக்கு 1 ஏக்கர் இடம் இருக்குது மதுரையில். எதிர்காலத்தில் அவங்க குடியில் அமைச்சிடலாம். அது குடியில் அமைக்கலாம். அது போக தேவைப்பட்ட யாராவது வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் மீட்டிங்கில் வச்சு வெளுத்து வாங்கிடலாம். நல்ல விவாதம் பண்ணி பழகணும். சும்மா குண்டக்கா முண்டக்கான கேள்வி கேட்டு 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 குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாசத்துல ஒரு லட்சம் கேள்வியாவது கேட்டுறணும். கேள்வி கேட்டா தான் மூளை வேலை செய்யும். படிக்கணும். நீங்க வீடியோ பார்த்துல வேலைக்கு ஆகாது. புத்தகத்தை படிச்சாதான் புத்தகத்தை படிச்சு அது தனிப்பட்ட முறையில் வேலை செய்யும். படிச்சாதான் மூளை வேலை செய்யும். நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. அது வீடியோ பார்த்து தெரியுமா தான் மூளையே வேலை செய்ய நடக்கும். அது அப்படியே இந்த இட்லி தின்னுட்டே வீடியோ பார்க்குறது, இட்லி தின்னுட்டே வீடியோ பார்க்க மாதிரி, அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டு வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு மண்டையில ஏறாது. அதெல்லாம் மூளை சிந்திக்கணும். எவன் தொடர்ந்து ஏதோ சில வன்முறைகள், பாலியல் இதுதான் பதியுமே தவிர நல்ல விஷயங்கள் பதியாது. ஏதோ 100ல் 10 பதியும். ஆனால் படிச்சாதான். அதெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் முதுமை வராது. நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை தினமும் படிச்சுட்டே இருங்க, முதுமை வரவே வராது. ஏதோ ஒரு புத்தகத்தை திருக்குறளை படிச்சுக்கிட்டே இருங்க, தினமும் படிச்சுட்டே இருங்க, முதுமை வராது. ஏன்னா அது மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. மூளைக்கு வேலை கொடுக்க அது பதிவாயிட்டே இருக்கும். இப்போ நிலைமை வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வள்ளுவர் வந்து படிச்சுக்கிட்டே இருக்க சொல்றாரு. படி 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 படின்னு படிச்சுட்டு சொல்லுவார். படிச்சீங்கன்னா உங்களுக்கு அறிவு வருங்க. இப்போ நான் கலந்துச்சு படிச்சாச்சு, இவான் லெவலில் படிச்சாச்சு. இவான் லெவலில் இது எப்போவோ படிச்சது. இவான் பாவ்லேங்கிற ஒரு வாத்தியார் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் இவான் பாவ்லே தேடி படிக்காம எந்த மருத்துவரும் மருத்துவத்தை படிக்க முடியாது. சட்டத்தில் கூட இவான் பாவ்லே தேடி வருது. ஒரு கும்பலாக ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொருளை வேட்டையாடும். 10 நாய்கள் சேர்ந்து ஒரு மானை கொலை செய்யும். 10 நாய்கள் சேர்ந்ததுன்னா ஒரு மானை கொலை செய்யும் பாருங்க. தனியா ஒரு நாய் போய் தனியா ஒரு நாய் போய் ஒரு நாய் போய் ஒரு மானை கொல்லாது. ஆனால் 10 நாய் சேர்ந்துன்னு ஒரு மானை கொல்லும். அப்பனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது இந்த ஜீவராசிகள், இந்த உலகத்துல தோன்ற எல்லா ஜீவராசிகளுமே பசியை அடிப்படையை வைத்து மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறது. அதை தேடி மட்டும்தான் தன்னுடைய வாழ்வையே ஆதாரமாக கொண்டு இருக்கு. ஆனா மனிதர்கள் மட்டும் அந்த சாய்ஸ்ல அப்படி இருக்கிறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்றது இப்ப புரியுது. அவசியமே இல்லை. ஏன்னா மேல்நிலைக்கு போறப்ப பசிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இத்து போன சமாச்சாரம். சோ அப்ப அந்த அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது நேற்று நீங்கள் சொன்ன அந்த பதிவு ஏற்புடையதா இருக்கு. அதாவது வேலை என்றது முக்கியம் கிடையாது. அதாவது வேலை செய்துதான் உணவை ஏன்னா நமக்கு அந்த தேவைகள் கம்மியாயிடுது இல்லையா? அதாவது நமக்கு தேவையான அளவு சேர்த்து வைத்துக் கொண்டு, அதுவும் அறம் சார்ந்த வழியில் சேர்த்து வைத்துக் கொண்டு, பணத்தை சம்பாதித்துக் கொண்டு அறம் சார்ந்த வழியிலேயே அதை செலவழிக்கலாம். செலவழிச்சுட்டு மீதமுள்ள காசை அறம் சார்ந்த வழியிலே செலவழிச்சிடலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவு சங்கிலியை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுறதுக்கு மனித சமுதாயத்துக்கு மட்டும்தான் முடியும். முடியாது. மனித சமுதாயம் நம்மளுடைய குருகுல முறையில அந்த காலத்துல அந்த குருகுல முறையில மறுபடியும் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி ஒரு 100 வாட்டி தோத்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் ஜெயிச்சாலும் தோத்தாதான் கணக்கு, ஜெயிச்சதாதான் கணக்கு. அது 100 வாட்டி தோத்தாலும் அது பயிற்சி செய்து அதாவது மாணவர் இது மாதிரி
வீடியோ கால் மூலியமாவே இப்ப நம்ம கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சியின் மூலியமா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அத வந்து நம்ம தினமும் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா 10,000 கேள்வி கேட்டு 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 டெய்லியும் இந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் அது சாத்தியமாயிடும். அதுதான் ஆமா எனக்கு புரியுது. ஆமா அதுதான் அடிக்க 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 அம்மி நகர்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நானும் என்ன ஜிம்மு. டெய்லி வரணும். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ்னாச்சும் வரணும் அப்படின்றத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இந்த ஆமா 5, ஆமா 6, 7 கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்னாச்சும் வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க 7 கிளாஸ் நடக்குது, இங்க வாய்ப்பு இருந்தா வாங்க, வாய்ப்பு இருந்தா வாங்க. குறைஞ்சபட்சம் 2 வகுப்புல கலந்துக்கங்க கலந்துக்க கலந்துக்கன்னு அந்த பணம் கட்டுறவங்க வந்துகிட்டே இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் வந்து தாமதப்படுத்துறாரு. அவர் வந்து முடியலைங்க, அடுத்த இடம் சேர்ந்துக்கிறேன் சரின்ட்டு நான் ராஜாகம். என் குடும்ப சூழலின் காரணமாக நான் வந்து கட்ட முடியலைங்க சரின்ட்டு நான். அப்ப இந்த ஒருத்தர் தான் இருக்கேங்க. தெய்வராஜாங்க அப்புறம் வரதே இல்லை பாருங்க வகுப்புல. இதுல கூப்பிட்டு கேட்டேன். மெயின் பாயிண்ட் என்னன்னா ஆசிரியரோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு இல்லை ஒரு கிளாஸ்னாச்சு அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருந்தாதான் அவ அந்த என்னன்னா இந்த சமூகமும் இந்த சூழலும் பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நமக்கு ஒத்திசைத்து கொடுக்கறதுக்கான அந்த சாத்தியம் வந்து ஆசிரியரோட தொடர்பு இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு புரியுது. அந்த நிலைக்கு போக முடியும். இல்லாட்டி ஆசிரியர் சொல்றதை கேட்டு அந்த மாணவன் செயல்படுத்தினாதான் அந்த மாணவன் ஆசிரியரா மாற முடியுமே தவிர இல்லாட்டி மாற முடியாது அப்படின்னு எனக்கும் புரியுதுங்க. இது இந்த இந்த செய்தி வந்து வலுவாக போகணும். இந்த செய்தி வலுவாக போகணும். தொடர்பு வச்சுக்கணும். நீங்களும் பேச ஆரம்பிக்கணும். எப்போ நீங்களும் மனசு இல்ல ஒரு நாள் விட்டாச்சு, ஒரு நாள் அந்த கேப் விட்டாச்சுன்னா மைண்ட் மறுபடியும் போய் சாப்பிடதான் சொல்லும். ஆமா அது எப்ப வேணா பேக்வர்ட் ஃபார்ம் வந்துடலாம். சோ அந்த 325 நாள் 365 நாள்ல பாத்தீங்கன்னா கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன் மைண்ட் பிரேக் ஆயிடும். அட்லீஸ்ட் ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 21 நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நாளுக்கு ட்ரை இப்ப அருணாமா எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 நாள் ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லி ஆசிரியரோட வந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் டெய்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன். அந்த ஜம்ப் எடுத்தாச்சு. சாப்பாடே ரைஸே தொடல. 6 மாசமா இப்ப ரைஸே தொடல. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன். 5 நாள் வந்து கண்டினியூஸா நெல்லிக்காய் ஜூஸ்ல போட்டேன். இன்னும் எனக்கு டைம் கிடைக்கல. நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் மாறி மாறி ஓடிட்டு இருக்கு. நைட்லயும் கண்ணு முழிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எடுக்கல. சரி உடம்பு கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிடும். சரி கொஞ்சம் இப்ப அந்த ரம்ஜான் முடிஞ்சது, நோம்பெல்லாம் முடிஞ்சது, எல்லாம் லீவ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரத்துல கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் தைரியமா தண்ணியில கொஞ்சம் போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஜூஸ்லயே தான் ஓடிட்டு இருக்கு மாறி மாறி. பட் ஆனா இதுல ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆசிரியரோட டெய்லி ஒரு கிளாஸ்னாச்சும் அட்டென்ட் பண்ணிடணும் அப்படின்றத நான் இதன் மூலியமா நான் தெரிவிக்கிறேன். ஆமாமா அதைத்தான் அப்பதான் புரியும். அது தைரியம் வரும். இப்ப நானெல்லாம் வந்து ஆசிரியரோட பேசிட்டு தான் இருப்பேன். புத்தகம் வந்து நமக்கு நல்ல வழிகாட்டுதல் இருந்தாலும் புத்தகத்தையும் படிக்கணும், ஆசிரியரும் கேட்கணும். புத்தகத்தை படிச்சுட்டு அதுல இருந்து கேள்வி கேட்கணும். புத்தகத்தை படிச்சுட்டு அதுல இருந்து அப்பதான் இப்ப புத்தக வரிகள் மனதில் நிற்கும். புத்தக பாடங்கள் புத்தகத்துல 47 பாடங்கள் குறைஞ்சபட்சம் தலைப்பு என்னன்னு தெரியும். 1ஆம் பாடத்துல 47ஆம் பாடத்தை படிச்சுக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்கிற புத்தகத்தை தவிர எதுவும் படிக்கக்கூடாது. ஏதாவது வேற ஏதாவது வேலை இருந்தா அந்த வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் புத்தகத்தை பெறணும். அப்ப புத்தகம் கையில இருந்துகிட்டே அதன் இருக்கும். சார்ந்த சிந்தனைகளை வந்து நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கலாம். இல்லாட்டி அதன் சார்ந்த சிந்தனைகளை நம்ம டெய்லி கூகுள் பண்ணியோ சர்ச் பண்ணியோ ஒண்ணு அப்படியாச்சும் நம்ம அதை வந்து விழிப்போட வச்சுக்கணும். அந்த விழிப்புணர்வோட ஒண்ணு அதைனாச்சும் அந்த சிந்திக்கும் திறனையாச்சும் வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த சமூகத்தோட போய் சேராம ஒட்டாம இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 365 நாள் ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 மந்த்ஸ் ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு அதை டெய்லி அதை இது பண்ணறதுக்கு நம்ம வழிவகையா செஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இந்த உடம்பு வந்து வேகமா மாறுது. அதாவது பல கோடி ஆண்டுகளை மிச்சப்படுத்துது. பல கோடி இதுல பாத்தீங்கன்னா 2 மூளை நமக்கு இருக்கு. ஒண்ணு வந்து டிஎன்ஏங்கிறது ஒரு மூளை, அப்புறம் இந்த மண்டைக்குள்ள இருக்கிற மூளை. டிஎன்ஏங்கிறது ஒரு மூளை, மண்டைக்குள்ள இருக்கிற மூளை. டிஎன்ஏங்கிற அது வந்து மெல்ல பல கோடி ஆண்டாக தாமதமாகும். ஆனால் மூளை வந்து வேகமா செயல்படும். அதனால இயற்கை வந்து இந்த மூளையை வைத்து கொடுத்தா தன்னுடைய பரிணாமத்தை வேகமா மாத்திக்குது. அப்ப இயற்கை யோசிச்சு தான் என்ன பண்ணுது, முதல்ல டிஎன்ஏங்கிற மரபணு வந்து பல கோடி ஆண்டா இருக்குது. அது 5ஆம் அறிவுல மூளை கொடுக்குது. மூளைங்கிறது விலங்குகளுக்கு மூளை இருக்குது. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு மூளை இருக்கு. இந்த மூளை பார்த்தீங்கன்னா வெளியிருக்கிற புலன்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு வேகமா செய்திகள் உள்ள கொடுத்து உடனே வெளியே பார்க்குது. 5 வகையான புலன்கள் மூலமாக மரபணுவே மாற்றிக்கொள்கிறது. அப்போ பல கோடி ஆண்டாக வரக்கூடிய 6 மாதத்துல தன் உடம்ப மாத்திக்குது. சில மாதங்களில் மாற்றக்கூடிய பாருங்க, நான் கூட எழுதியிருப்பேன். ரெண்டு நிமிஷம் 5 மணிக்கு முடிச்சுக்கலாம். அதாவது எங்க டார்வினை பத்தி நான் சொல்லியிருப்பேன். டார்வினை பற்றி வாங்க வணக்கம். வணக்கம். விலங்குகள் சூழல் வசதிக்காக
விலங்குகள் சூழல் வசதிக்காக தன்னைத்தானே மாற்ற பல ஆயிரம் ஆண்டுகளாகும். விலங்குகள் சூழல் வசதிக்காக தன்னை பல செத்து 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 தான் அது மாறுது. ஆனால் மனிதன் இங்க சாகாமலேயே பல கோடி ஆண்டுகள் மாற இருப்பதை சில மாதங்களில் தன்னை மாற்றிக்கொள்கிறான். அப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யுது. யாரும் சத்தம் வருது நிறுத்துங்க. விலங்குகள் சூழல் வசதிக்காக தன்னை மாற்ற பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். ஆனால் மனிதன் தன் வசதிக்காக பசிதாகத்தை கட்டுப்படுத்தும் நியமக்களை கற்றுக்கொள்ள சில மாதங்களே போதும். இதுதான் அடுத்த பரிணாம கலை கல்வி. அதாவது நியமக்களை கற்றுக்கொள்ள சில மாதங்களே போதும். இதுதான் அடுத்த பரிணாம கலை கல்வி. Animal takes long time to change the organs for surrounding to live, but a kind man takes only 6 months to control gastric juice organs with a master's support. That very important step in evolution. This is a tremendous convenience. Thanks, universe. This is a tremendous convenience. அது என்ன ட்ரெமெண்டஸ் கன்வீனியன்ஸ்? என்ன படுபயங்கரமான ஆச்சரியமான வசதி. ட்ரெமெண்டஸ் ஆச்சரியமான வசதி. இதைத்தான் விவேகானந்தர் சொல்லுவாரு. யோக பயிற்சியின் மூலமாக பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை முன்னால் கற்றுக்கொள்ள முடியும்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவருக்கு இந்த உணவில்லாமல் வாழும் கலை தெரியாது. அதனாலதான் அவர் சைடு எஃபெக்ட்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப அது எப்படி பல ஆயிரம் இப்ப சுந்தரையா இருக்காரு. அவரு கிட்டத்தட்ட 10-15 சக்கரை நோய்ங்கிறது சாதாரண. சக்கரை நோய் உடனே ஏற்படாது. சக்கரை நோய் என்பது குழந்தையிலிருந்தே ரத்தம் கெட்டு போய் அது சக்கரை நோயை மாறலாம், அது புற்றுநோயை மாறலாம். எப்ப பல்லு விளக்க ஆரம்பிக்கிறது, எப்போ ஒரு பல்லு விளக்க ஆரம்பிக்கிறானோ அப்ப இருந்து அவன் சாக தயாராட்டான்னு இருக்கும். யார் நம்ம கண் முன்னாடி பேர குழந்தை விளக்குது, நம்ம கண் முன்னாடி பேர குழந்தைய பையனா பல்லு விளக்குன்னு வச்சுக்க, அவன் சாக போறான்னு முதலே முடிவு பண்ணிக்கோங்க. அப்ப அப்பத்துல இருந்தே அந்த சின்ன குழந்தைல அந்த பல்லு விளக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே ரத்தம் கெட்டு போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, சாக போறான்னு அர்த்தம். தெளிவா இருங்க. நீ தப்பிச்சு போ, நீ பல்லு விளக்காம இருக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா நீ ஆகாரத்தை விட்டு அது உணவுங்கிறது தீய பழக்கம், அவ்வளவுதான். உணவுங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது, அதான் விஷயம். எப்படி கஞ்சாவை மனிதன் கண்டுபிடிச்சான், சாராயத்தை மனிதன் கண்டுபிடிச்சான், ஹெராயின் மனிதன் கண்டுபிடிச்சான், ஸ்டீரடை ஒன்று கண்டுபிடிச்சான், பெத்தட்டின் எத்தனையோ பெத்தட்டின் செயற்கையான பெத்தட்டிக் போதைப் பொருள், கொக்கைன் இருக்குது, பெத்தட்டின் இருக்குது, எத்தனையோ ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்குது, இத்தனையும் மனிதன் கண்டுபிடிச்சு. எத்தனையோ வகையான ஸ்லீப்பிங் டேப்லெட்டு, ப்ரௌன் சுகர், இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சதுதான். ஏன் மனிதன் கண்டுபிடிச்சுக்கிறான்? அந்த உண்மையான விளக்கம் தெரியல, அந்த விடுதலை தெரியல, மோட்சம் தெரியல, மனிதன் இயற்கையாக சாக வேண்டும் என்பது தெரியல, அது செயற்கையே சாகிறான். எல்லாரும் சாகிறான்ல, எல்லாம் செயற்கை தானே சாகிறான். இயற்கை எவ்வளவு சாகிறது? சித்தர்கள் மட்டும்தான் சித்தர்கள் மட்டும் இயற்கையாக செத்தார்கள். அந்த இயற்கையாக செத்தாருக்கு பேர் தான் சமாதின்னு பேர் வச்சுட்டா. எல்லாம் ஒண்ணுதான். செயற்கையை சாவான், அவன் இயற்கையை சாவான், வேற ஒண்ணும் கிடையாது. இது அவன் நோவு இல்லாம சாவான், அவன் நோவோட சாவான், கேவலமா சாவான், மானம் மரியாதை கெட்டு சாவான். இது தனித்த முயற்சி. நீங்க வெறுமனே கொக்கைன் போடுற மாதிரி வைக்கணும், காப்பி குடிக்கலாம், இல்லாட்டா வாய் மூடிட்டு தண்ணி குடிச்சிட்டு பேசாம இயற்கை மாறலாம். ஏன் எப்படி சக்கரை நோய் எப்படி மாறுது? சக்கரை நோய் தீர்க்கவே முடியாதுங்கிறான் அலோபதியிலும் தீர்க்க முடியாது, நேச்சுரலும் தீர்க்க முடியாது, நியூட்ரிஷன்லையும் தீர்க்க முடியாது, காய்கறி தின்னாலும் தீர்க்க முடியாது. காய்கறி தின்னா குறையும். காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே அது சுவையை சாப்பிட்டுக்கிறீங்க. அப்புறம் என்ன? ஆரம்பத்துல சுவையை சாப்பிட்டு தானே கரெக்ட் பண்றீங்க. காய்கறி சுவையை சாப்பிட்டாவே சக்கரை நோய் ஒரே ஓட்ட ஓடிடும். அது என்ன அதுல மட்டும் வேகமா குறையாது? ஏன்னா ஒரு அறிவே இல்லையா எவனுக்குமே. என்னடா காய்கறி சாப்பிட்டா சக்கரை நோய் நல்லாங்கிறது ஒரு நோபல் பரிசு பெற்ற மருத்துவ விஞ்ஞானிக்கு தெரியாது. அப்ப என்னதான் படிக்கிறீங்க இவனுங்க? காட்டு மிராண்டிகள். எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்கட்டும், அல்லது நேச்சுரோபதி டாக்டரா இருக்கட்டும், அல்லது ஆயுர்வேத டாக்டரா இருக்கும், அல்லது சித்தமரை ஏதோ டாக்டரு மருந்தை கொடுக்குற டாக்டருக்கு காய்கறி சாப்பிட்டா சக்கரை நோய் இல்லைன்னு ஒரு அறிவே இருக்காதா? என்ன வித்தியாசம் இது? காய்கறி சாப்பிட்டா சக்கரை நோய் நல்லாகுதுங்கிறது தெரியாதான்னு கேட்கறேன். சிங்கப்பூர்காரனுக்கு தெரியாதா? அமெரிக்காரனுக்கு தெரியாதா? ஆஸ்திரேலியாக்காரனுக்கு தெரியாது? என்னடா அறிவே இல்லையே இவனுங்களுக்கெல்லாம். என்னதான் படிக்கிறானுங்கன்னு புரியலையே. என்னையா காய்கறி சாப்பிட்டா சக்கரை நோய் நல்லாகுது? அது யாரா? ஜெயலலிதா சாப்பிட்டதா கூட நல்லா இருக்கும், எம்ஜிஆர் சாப்பிட்டுதான் நல்லா இருந்திருக்கும், கருணாநிதி சாப்பிட்டுதான் நல்லா இருக்கும். நாளைக்கு ஸ்டாலினுக்கு என்ன நோய் வரும்னு யாருக்காவது தெரியுமா? எப்படிதான் நோயில் செத்துதானே தெரியணும், யாரா இருந்தா தானே.
சாமி ஒரு சின்ன சந்தேகம் சாமி. ஆ இது காய்கறி வந்து பச்சை சாப்பிடுறது நல்லதா? இல்லைன்னா வேக வச்சு அவிச்சு சாப்பிடுறது நல்லதா சாமி? எதுக்கு தெரியுமா? வேக வச்சு சாப்பிட்றதுனால சீக்கிரம் செரிமானமாகி சீக்கிரம் உடலை விட்டு வெளியே போயிடும். அதுதான். சீக்கிரம் செரிமானம் ஆகணும், சீக்கிரம் உடலை விட்டு வெளியே போகணும். அவ்வளவுதான். ஓ, சரிங்க சாமி, சரிங்க சாமி. நல்லது சாமி. மற்றபடி சாப்பிட்றது சாப்பிடாம இருக்க அவங்க இஷ்டம் தான். நான் பச்சை அது வேற. அது காரணம் வந்து இதுதான் காரணம். சீக்கிரம் செரிமானமாக வேண்டும், சீக்கிரம் உடலை விட்டு நீங்க வேண்டும். அதான். ம். ஆ சரி சாமி. அதான் ஐயா சொன்ன மாதிரி அத குடலை கழுவோமா? எது ஆ, எது சாப்பிட்டாலும் குடலை கழுவோம். அத வந்து குடலை சுத்தம் செய்யுமா? இப்ப இந்த வெஜிடபிள்ஸ் வேக வைத்து சாப்பிடுறதுனால அது குடலை அது வந்து நெறைய ஃபைபர்ஸ் தான் இருக்கு அதுல. ஆ. கீரையும் அது மாதிரி தான். இப்ப சில கீரைகள் பார்த்தீங்கன்னா, எடிபிளா இருக்கும். பச்சையாவே சாப்பிடலாம். பட் ஆனா அது வந்து நமக்கு ஜீரணம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே நம்ம ம். வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது குடலை சுத்தம் செய்யும். கரெக்ட். அப்படிதான் வே- எனக்கு புரியுது. வேகமா சுத்தம் பண்ணி ஆ, வேகமா வெளியே போயிடும். வேகமா வெளியே போய் தான் பார்க்கணும். ஆ, 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 கரெக்ட். அதுதான் சரி, அங்க வெற்றி. புரிஞ்சுச்சு சாமி. நன்றி. ஆ ஆ, ஐயா கீரை கீரை சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுமே ஏங்க ஐயா? அதில் பொய் எத்தனை பொய் புரியுங்க ஐயா. ம். தின்னு பாருங்க எல்லாமே. 5 மணிக்கு தின்னு பாருங்க. எல்லாம் பொய் அது. உலகத்திலே எளிதில் ஜீரணமாகிறது கீரை தான். நீ கண்டதை தின்னு போட்டு கீரை தின்னு என்ன ஆகும்? திங்கிறது பூரா போண்டா திணிக்க வேண்டியது. அதாவது மலச்சிக்கல் வர்ற வரைக்கும் போண்டா திணிக்க வேண்டியது. 50 இட்லி 15 இட்லி குடச்சி அடிச்சுக்க வேண்டியது. அது வெளிக்கு போறதுக்கு ஒரு ஐயா வாரம் ஆகும். ரமணா ஐயா கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்களேன். நான் தான் போட்டுறேன். நீங்க கேட்குற கேள்வி சரிதான். அடிப்படையே தப்பு. அடிப்படையே கீரை ஜீரணமாகன்னு சொல்றது எவனோ எழுதி வச்ச காட்டு மிராண்டிகள் எழுதி வச்சது. என்னது? அது எதுவும் இல்லைங்கய்யா. இந்த என்ன சொல்லிட்டாங்க, நமக்கு நைட்ல சாப்பிட்டா கீரை ஜீரணம் ஆகாது அப்படின்னு பொதுவாவே பொத்தாம் பொதுவா சொல்லி வச்சுட்டாங்க. அப்புறம் பகல திங்க வேண்டியதுதானே. நைட்ல வந்து பண்ணிக்கிறீங்களாமா? ராத்திரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கறேன். ராத்திரி சாராயம் குடிக்கலாமா? ராத்திரி பண்ணிக்கிறீங்களாமா? ராத்திரி நைட்ல ஐயா நைட்ல வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பொறுத்தேதுங்க. அந்த குளிர்ச்சி தன்மை அதிகமா இருந்துன்னு சொன்னாக்கா உறக்கம் வராதுங்க. இப்போ கொஞ்ச நாள் ஹீட் வந்து வரணுங்க. ஹீட் இருந்துச்சுன்னா தான் மூளைக்கு வந்து ஹீட்டு போச்சுன்னு சொன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த உறக்கம் வரும். அது குளிர்ச்சிங்கிறதுனால தான் வந்து நைட்ல வந்து கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது ஒழிய, மற்றபடி செரிமானம் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நைட்ல தப்பு குளிர்ச்சி, அதே வந்து கீரை, தயிர் இதெல்லாம் வந்து நைட்ல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது அதுக்கு தாங்க. அது மற்றபடி உண்மைதான். அப்ப செரிமானம் உணவை விளக்க வேண்டும். அவ்வளவுதான். உணவு பழக்கத்தை விளக்க வேண்டும். இரண்டாவது வந்து இந்த காய்கறி அப்படிங்கிறது விளக்கும் தன்மை உடையது அர்த்தம். அதுக்கு பேரு உணவை விளக்க வேண்டும். அது ஒரு பொருள். இன்னொன்னு கீரை காய்கறி சாப்பிட்டு குடலை விளக்க வேண்டும். இந்த 2 பொருளை புரிஞ்சுக்குங்க. உணவை விளக்கணும்னா உணவை விட்டு அந்த பழக்கத்தை விட்டு வெளியே வர்றது அது ஒண்ணு. அதே நேரத்துல இந்த இடத்துல விளக்குதல் என்று சொன்னாலே பாத்திரத்தை விளக்குற மாதிரி கீரையும் காயும் கனியும் அது பெருங்குடலை, குறிப்பா பெருங்குடல் தான் மரணத்துக்கு காரணமே. பெருங்குடலை தான் அத்தனை கோடிக்கணக்கான கிருமிகள் வந்து சாவடிக்கிறது நம்மளை. பெருங்குடல் சுத்தம். நம்மளை சாகடிக்கிறது பெருங்குடல் தான். ஐயா அந்த விளக்கெண்ணெய் குடிப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் ஆமா. நான் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அது வந்து யூஸ் பண்ணியிருக்கதா ஒரு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் எனக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு விளக்கெண்ணெய் சாப்பிட்டா சுத்தமாகும். இப்பவும் குடிக்கிறாங்க. இப்பவும் ஆனா குடிக்கிறாங்க. இப்ப யாருமே எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சென்னையில வளர்ந்தாலும் மேபி நான் அதை கேள்விப்பட்டது கிடையாது. பட் ஆனா ஊர்ல நான் சொல்லும்போது சொல்லியிருக்காங்க இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ஆனா இந்த ஜெனரேஷன்ல மேபி நான் இங்கெல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது. பட் ஆனா அப்படி சாப்பிட்டதா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது தெரியுது. இல்லை இப்பவும் குடிக்கிறாங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் வந்து கடுமையான மலச்சிக்கல் இருந்ததுனாக்க நைட்டு படுக்க போகும்போது ஒரு 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி ஒரு 2 புழுகு சுடு தண்ணி குடிச்சிட்டு படுத்திருந்தாங்க. காலையில அழகா வந்து வெளியில வெளியேறும். இப்பவும் அருமை. நடக்குது. அது உண்மையாலுமே நீங்க விளக்கெண்ணெயில நீங்க பொரியல் செஞ்சு பாரு, சுவையா இருக்கும். அந்த காலத்துல வந்து ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி, ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி, அல்ல 200 300 ஆண்டுக்கு முன்பாக காட்டு கொட்டை முத்து தான். அதுதான் வந்து இயற்கையாக இருக்கிற எண்ணெய் முத்து. தென்னை மரம்ல இடையில காட்டு மிராண்டிகள் இடையில எவனோ ஒரு காட்டு மிராண்டி கண்டுபிடிச்சதான் தென்னை மரம் எல்லாம். எங்கேயோ இந்த தென்னை மரம்ல ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியதுதான். இன்னும் வடநாட்டுல தென்னை மரமே கிடையாது. வடநாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கு ஆந்திரா அப்படியே போயிட்டீங்கன்னா அந்த பக்கம் போக போத்தீங்கன்னா தேங்காய்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அதுதான் இங்கதான் தேங்காய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு திரியிறானுங்க. அது வயிற்றுக்கு கேடு. இது
அது வேற தேங்காய் விலை சாமியார் வேற சொல்லிட்டு உலகத்தை அந்த ஒரு கூட்டம் வேற. அதாவது என்ன அதே பண்ணும்னா மாதிரி ம் இட்லிக்கு மாவு ஆட்டும்போது கூட இட்லி தோசைக்கு மாவு ஆட்டும்போது கூட கொட்டமுத்து வந்து ஆ உடைச்சி ஆ அந்த ஆ மேல் தொல்லி எடுத்து முத்து மட்டும் போட்டு ஆட்டுவாங்க. ஆ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இட்லி, தோசை இதெல்லாம் ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்ப ஸ்பாஞ்சி நேச்சர் வந்து அழகா இருக்கும். ஆ அந்த ஆ மாரி ஆ கொட்டமுத்து போட்டு ஆ ஆட்டுவாங்க. ஆ ஆ ஆ. அதெல்லாம் குடலை சாமி இந்த வலுவலுப்புங்க. ஆ சாமி இந்த காலையில வாய் கொப்பளிக்கிறதுக்கு இந்த இது எண்ணெய் வச்சு வாய் கொப்பளிக்குன்னு சொன்னாங்களா சாமி? அது என்ன ஆமா சாமி ஆமா அது? ஆமா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பல்லு சுத்தமாகறதுக்காக அதை கெட்டு போனா துர்வாடையை வெளியே எடுக்கிறதுக்காக எடுக்கிற முயற்சி. அதுல இருந்து நல்லாகாது. துர்வாடையை எடுப்பதற்கு அதாவது மலத்தை வந்து ஒரு பையில போட்டுட்டு மேல சென்ட் போடுற மாதிரி. கையில மலத்தை வச்சுட்டு மேல சென்ட் போடுற மாதிரி. கையில மலை வச்சுக்கிறீங்க மேல பூ போட்டுக்கிற மாதிரி. அந்த மாதிரி எனக்கு காட்டு மிராண்டிக்கு செய்யற வேலை தான் அதெல்லாம். அப்ப அது என்ன நோய் யூஸ் இல்ல சாமி? காட்டு மிராண்டி செய்யற வேலை, புத்தி இல்லாத செய்யற வேலை. எதை செய்யணும் அதை செய்யறத விட்டு போட்டு எதை ஐயா மலத்தை எடுக்கிறத விட்டு போட்டு மலத்தை கையில வச்சிருக்கிற மலத்தை எடுப்பதற்குதான பயிற்சி தான் இதுங்க. மலத்தையே எடுக்க தெரியாது முண்டங்களுக்கு போய் மேல சென்ட் அடிக்கிற மாதிரி தான். சரி அப்படி பல்ல கொப்பளிச்சு எண்ணெய் கொப்பளி பண்ணி எத்தனை பேர் நோய் நல்லா இருக்கிறீங்க, எத்தனை பேர் சாகாம இருந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் அறிவாளியா இருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு முடக்கவாதம் நேர்ந்திருக்கு. என்னய்யா எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, வீட பெருக்கிட்டு வாசல பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு உள்ள பெருக்காம இருக்கிறது தான் ஆயில் புல்லிங். அதேதான் ஆயில் புல்லிங். வாய் அதேதான் மட்டும்தான் வாயில மட்டும் தான் இது பண்றோம். அதுக்கப்புறம் அது உள்ள கிளீன் பண்ணல இல்லையா? ஒண்ணும் பண்றது சோ இல்லை. சோ ஐயா, அப்ப விளக்கெண்ணெய் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் இது பண்ணிக்கலாம், சாட்டே பண்ணிக்கலாம், மீன்ஸ் தாளிச்சுக்கலாம். நல்லாதான் இருக்கும். நல்லா இருக்கு. நல்ல வெளிக்கு போகும், நல்ல ஜீரணமாகும். அந்த காலத்துல விளக்கெண்ணெய் வச்சுதான் பொரியல் பண்ணுவாங்க. விளக்கெண்ணெய் தான் எல்லாம் பண்ணுவாங்க. விளக்கெண்ணெய்ங்கிறது இயற்கை மனிதன் காட்டும். இது எனக்கு புது இன்ஃபர்மேஷனா இருக்கு. விளக்கெண்ணெய் வச்சு வெறும் விளக்கெண்ணெய் வச்சு வெறும் வயித்தை மட்டும் தான் சுத்தம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். விளக்கெண்ணெய் சமையலே பண்ணுவாங்க. விளக்கெண்ணெய் தான் சமையலுக்கு. பருப்புல வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் ஊத்தி வேக வைப்பாங்க இல்லைங்களா? அப்ப அதுவே வேகுதுன்னா பாருங்களேன். பருப்பு கடினமான பொருள். பருப்பு வந்து கடினமான பொருள். அந்த கடினமான பொருளை உடைச்சு கொடுத்துரும். பருப்பு வேகாது. ஹைலி கார்போஹைட்ரேட். அது ஹை ரிச். அந்த கார்பன் மாலிகுல் டென்சிட்டி பயங்கரமா இருக்கும். அதை பருப்பு ஜீரணமாகாது. அது சாதாரண இது வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. இதை விட மோசமானது பார்த்தீங்கன்னா அது கொண்டக்கடலை. அதுவும் பருப்பு தான். அது ஜீரணமே ஆகாது. மலச்சிக்கல் உண்டாக்கும். ஹார்ட் அட்டாக் உடனே உண்டாக்கும். அப்போ இந்த காலையில கொண்டக்கடலை ஊற வச்சு வெறுமே சாப்பிடாங்க, அதெல்லாம் தவறுதான். அதெல்லாம் மாரடைப்பு உண்டாக்கும். சாவு உண்டாக்கும். அதோட முட்டை வேற சாப்பிடுவானுங்க. அது செத்தே போயிடுவான் அவன். காட்டு மிராண்டிக்கு. இதுதான் விஷயம். மறுபடியும் நீங்க நம்ம 6 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க. நன்றி. நன்றி.